ஹாய் காய்ஸ் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கேன்னு சொல்லிட்டு, சரி ஏதாவது ஒரு படத்துக்கு போலாம் அப்படின்னு திடீர்னு முடிவு பண்ணி படத்துக்கு வந்தாச்சு. ஆ வேலை ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குன்னு இந்த படத்துக்கு போனா, இந்த படமே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா மாறிடுச்சுன்னா உங்களால நம்ப முடியுதா? என்னால நம்ப முடியல. அது என்ன படம் அப்படின்றத நான் உங்களுக்கு இந்த வீடியோல சொல்றேன். ஸோ இன்னைக்கு ரொம்ப வேலை ஸ்ட்ரெஸ்ஸா இருந்துச்சுன்னு சாப்பிட கூட இல்லாம, என் ஹஸ்பண்ட கூப்பிட்டுட்டு, "சரி வா படத்துக்கு போலான்னு" சொல்லி நாங்க படத்துக்கு போயிட்டோம். அங்க போய் டிக்கெட் எடுக்கும்போது கொஞ்சம் கூட்டமா இருந்துச்சு. நேர்லயே டிக்கெட் எடுத்துட்டோம். ஸோ, அங்க வந்து இந்த மாரி நெறைய மினியேச்சர்ஸ்லாம் வச்சிருந்தாங்க. ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. அதுல நெறைய ஸ்டாச்சூஸ் எனக்கு தெரிஞ்சது, நெறைய தெரியல. அதுல எனக்கு தெரிஞ்ச ஒண்ணு வந்து இந்த ஜாக்கி சான் மந்திரக்கல் மட்டும் தான். ஸோ, அதெல்லாம் வந்து நல்லா பார்த்துட்டு, ஓல்டு மெமரீஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டு, அப்படியே ஓகே நம்ம படத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்லவும் ரொம்ப சாப்பிடல இல்லையா? பசி எடுத்துச்சு. ஸோ, வேர்க்கடல சாப்பிட்டுட்டு டக்குன்னு ஒரு படத்துக்கே வந்து ஒரு 5 நிமிஷம் லேட்டா தான் போனோம். பட் அங்க போயிட்டோம். ஸோ, நாங்க அப்படி போய் பார்த்த படம் என்னன்னா, தலைவர் தம்பி தலைமையில். ஸோ, எனக்கு வந்து வித் லவ் அப்படின்ற ஒரு படம் பார்க்கணும்னு தான் ஆசை. பட் என் ஹஸ்பண்டுக்கு அந்த லவ் ரிலேட்டட் மூவிலாம் வந்து பிடிக்காது அப்படின்றனால, நாங்க வேற வழி இல்லாம இந்த படத்துக்கு போனேன். ஸோ, சரி காமெடின்னு சொல்றாங்களே, காமெடியா இருக்கும்னு நெனச்சு தான் போனேன். பட் அங்க காமெடின்னு ஒண்ணு இல்லவே இல்ல. ஸோ, நீங்க யாராவது இந்த படம் பார்க்கணும், பார்க்கலாம்னு இருக்கீங்க அப்படின்னா, தயவு செஞ்சு போகாதீங்க. என்னோட ஹானஸ்ட் ரிவ்யூ இது. ஏன்னா, எப்படா முடியும் அப்படிங்கிற மாரி ஆயிருச்சு. கதையே இல்லாம ரொம்ப இழுத்து வச்சிருக்கீங்க. ஸோ, நீங்க பார்க்கணும்னா ஒரு நல்ல படமா பார்த்து ரிவ்யூலாம் செக் பண்ணிட்டு போங்க. தேங்க் யூ. பாய் பாய்.